இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் அப்போஸ்தலர் 19:15. பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். பவுல் செய்த அற்புதத்தை பார்த்துட்டு பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதருடைய 7 பசங்களும் பவுல் இயேசுசாமியோட நாமத்தை சொல்லி அற்புதங்களை செஞ்சது போல இவங்களும் தேவனுடைய நாமத்தை சொல்லும்போது அந்த பிசாசே எனக்கு இயேசு கிறிஸ்துவை தெரியும், பவுலையும் தெரியும், நீங்கள் யாருன்னு கேட்டு இந்த பிசாசுகள் அந்த 7 பேரோட உடம்புல பாய்ந்து அவங்கள நிர்வாணமாக்கி காயப்படுத்தி அந்த வீட்டில் இருந்து ஓடி போக பண்ணினது. அப்போது நான் இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைகள், அவர் வல்லமை எங்களுக்குள்ளே இருக்குன்னு நாமளே சொல்லிக்கக்கூடாது. பவுல் பாவம் செஞ்சவன் தான். ஆனால் அவன் தேவனை எப்போ பார்த்தானோ அப்போவே எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசி வரைக்கும் தேவனுடைய பிள்ளையாகவே வாழ்ந்தான். நாமளும் தப்புகள் செஞ்சுருந்தாலும் தேவன் நமக்கு வெளிப்பட்டதுக்கப்புறம் மன்னித்து ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் திருந்தி தேவனை உணர்ந்து நாமளும் பவுலை போல் வாழ்ந்தாதான் தேவன் நம்ம கூடவே இருப்பார், நம்மளையும் அதிசயத்தை செய்ய வைப்பார். அப்போது நம்ம தைரியமாக சொல்லலாம், நாம் தேவனுடைய பிள்ளைகள்னு, அவருடைய வல்லமை எனக்குள்ளே இருக்குன்னு. தேவன் நமக்குள்ளே இல்லாத போது நாம் நாடகம் போட்டுட்டு இருந்தோம்னா பிசாசுகள் தான் நம்மளை அழிக்கும். தேவனும் அதுகளுக்கு அனுமதி கொடுப்பார். ஆமேன்.